Hi everyone, welcome to Easy English with Amika YouTube classes. Guys, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கான இப்போ எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சிஜிஎல் சிஹெச்எஸ் இப்படி நம்ம வருஷம் எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸாமுக்காக இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எரர் ஸ்பாட்டிங். இந்த எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் வந்து செலக்ஷன் போஸ்ட்டுக்கு மட்டும்தானா அப்படின்னு இல்லை. நீங்கள் எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் காம்போ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கும் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே காம்போவில் கூட நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ காம்போவில் கூட நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். இன் 45 கிராமர் ரூல்ஸ் வந்து எம்டிஎஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்க்கு இந்த கிராமர் ரூல் மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே கிராமர்ஸ் வந்து இதுலேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாமே பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் டெஸ்ட் சீரிஸும் இதில் இருக்குது, குவிசஸும் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒரே பேக்கேஜ்லேயே வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இதில் இருக்க ப்ரைஸை நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம எரர்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸஸ் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கும்போது ரெகுலராக பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி இங்கிலீஷ், நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக நீங்கள் படிக்கும்போது தான் அதில் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரிங்களா? ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு நாள் பார்க்கல, ஜஸ்ட் வீக்லி ட்வைஸ் இல்லை ட்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குமானா அது வந்து டவுட் தான். சரிங்களா? ஸோ ரெகுலராக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கண்டிப்பாக வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the committee set up by the higher authorities is inquiring in the cause of the demolition. Okay. The committee set up by the higher studies is inquiring in the cause of the demolition. Guys, வந்து அதாவது இந்த வேர்டுக்கு பக்கத்துல இந்த ப்ரெப்போசிஷன் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த வேர்ட் பக்கத்துல இந்த ப்ரெப்போசிஷன் தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சஃபர் பக்கத்துல ஃப்ரம், அது மாதிரி ஃபாண்ட் பக்கத்துல ஆஃப்ன்ற ப்ரெப்போசிஷன் தான் வரணும். சரிங்களா? அதே மாதிரி கங்க்ராச்சுலேட் பக்கத்துல ஆன் தான் வரணும். சரிங்களா? அதே மாதிரி கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ட் பக்கத்துல இந்த ப்ரெப்போசிஷன் தான் வரணும் அப்படின்னு இருக்கு. இந்த எஸ்பெஷலி வேர்ப், இந்த வேர்ப் பக்கத்துல இந்த ப்ரெப்போசிஷன். ஸோ இங்க இருக்க வேர்ப் பார்த்தீங்கன்னா இன்குவயரிங் அப்படின்னு இருக்கு. இன்குவயரிங், இன்குவயர்ஸ். ஸோ இது இந்த வேர்டுக்கு இந்த வேர்புக்கு பக்கத்துல என்ன ப்ரெப்போசிஷன் வந்திருக்கணும் அப்படின்னா இன் கிடையாது, இன்டு. இன்குவயர் இன்டு. அதே மாதிரி என்டர் இன்டு. இன்குவயர் இன்டு அப்படின்னா என்னன்னா இன்குவயர் இன்டுக்கு வந்து இன்குவயர் இன்டு மீனிங் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்றதுதான் அங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? So the committee set up by the higher authorities is inquiring into the cause of the demolition. சரிங்களா? So inquire in இல்ல, inquiring into. சரிங்களா?
ஸோ இந்த பார்ட்ல தான் வந்துட்டு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கல்கி joined the foundation as her chief technology officer, but some other officers opposed this. ஓகே, கல்கி அப்படின்றது ஒரு கேர்லா கூட இருக்கலாம். அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன், ஜாயின் த ஃபவுண்டேஷன்ல, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபவுண்டேஷன்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால ஆஸ் ஹர் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன்ல ஜாயின் பண்ணிருக்காங்க சரிங்களா. அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிற சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், அப்புறம் ஒரு சில ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, இதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, அகன்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ கல்கி ஜாயின்ட் த ஃபவுண்டேஷன் ஆஸ் ஹர் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் வருமா? யார் எங்க இருக்கிற சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா கல்கிக்கு வருமா இல்ல இது ஃபவுண்டேஷனுக்கு வருமா? இந்த சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் எங்க எங்க இருக்கிறவரு, இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன்ல தான் இருக்கிறாங்க. இந்த ஆபீசர் வந்து இந்த ஃபவுண்டேஷன்ல தான் இருக்காங்க. இந்த கல்கி அப்படின்றது ஒரு பர்சன் சரிங்களா. So Kalki joined the foundation as her chief technology officer இல்ல, அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிற சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸரும் and some other officers-ம் opposed this சரிங்களா. as her கிடையாது, as its. ஸோ இட்ஸ்ல நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன், ஆர்கனைசேஷன், இட்டு வந்து ஜென்ரலா இட்டு வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஜென்ரல் இட்டு யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து பொசசிவ் ப்ரொனவுன், இங்க வந்து நவுன் வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ இந்த நவுனுக்கு முன்னாடி இது வரதுனால பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ இட்ஸ் இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபவுண்டேஷன், ஆர்கனைசேஷன், ஆப்ஜெக்ட்ஸ், நான் லிவிங்ஸ், ஸோ இந்த மாதிரி நவுன்ஸ்க்குலாம் நம்ம இந்த இட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ட்ரோடக்டரி சப்ஜெக்ட், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்க வந்து ஹர் வராது, இட்ஸ் தான் வரும். பிகாஸ் கல்கி ஜாயின்ட் த ஃபவுண்டேஷன் ஆஸ் இட்ஸ் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், பட் சம் அதர் ஆஃபீஸர்ஸ் ஆப்போஸ்ட் திஸ் சரிங்களா. ஸோ ஹர் வரக்கூடாது, இட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Some people can feel good about themselves only if they can look down on everyone else. Some people can feel good சரிங்களா. feel good about themselves only if they வந்து இந்த some people only if they can look down on everyone else. அதாவது நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எப்பவுமே மேல இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து பார்க்கணும், அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கையில உயர்ந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சம் பீப்புள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளோட கீழே இருக்கவங்களை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே குட்டா வந்து ஃபீல் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எங்க ஏறி இருக்குன்னு பாருங்க. some people can feel good about themselves இருக்கு. ரைஸ் இங்க பாருங்க, some people the concept. so some people வந்து இது நம்ம எதுல கொண்டு வரலாம், இது நம்ம இந்த ப்ரொனவுன்ல எதுல கொண்டு வரலாம் பாருங்க. ஐ வந்து சிங்குலர், பி வந்து ப்ளூரல், யூ வந்து யூ சிங்குலர்லேயே வரும், ப்ளூரல்லே வரும். தே வந்து ப்ளூரல், ஹி சிங்குலர்,
ஷீ சிங்குலர், இட் சிங்குலர். சரிங்களா? இங்க இந்த செல்ஃப்ன்ற வேர்டு இருக்கு பாருங்க. இந்த செல்ஃப் வந்து நம்ம சிங்குலருக்கும், இந்த செல்ஸ், SELVS செல்ஸ் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த சம் பீப்புள் நம்ம எதுல கொண்டு வர முடியும்னா, இந்த வேர்டுக்கு பதிலா ஒரு ப்ரினவுன் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எந்த வேர்டு அப்ளை பண்ணலாம்? இந்த ப்ரினவுன்ஸ்ல இருந்து ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், இது வராது. வி பாருங்க, வி அப்படின்னா நாம, நாங்க அப்படின்னு வரும்போது தான் இங்க சம் பீப்புள்னு சம் செட் ஆஃப் பீப்புளை வந்து சொல்றாங்க, அவங்க, அவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இது வராது. யூனா நீங்கள், இதுவும் இல்லை. ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. ஸோ கண்டிப்பா தே, அவர்கள், சம் பீப்புள், அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த சம் பீப்புளுக்கு பதிலாக நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா தே தான் இங்க நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ளூரல் அப்படின்னு வர்றதுனால இங்க ப்ளூரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலருக்கு எஸ்ஸும் ப்ளூரலுக்கு செல்ஸ், செல், சிங்குலருக்கு செல்ஃபும் ப்ளூரலுக்கு செல்ஸும் தான் வந்து இங்க அப்ளை ஆகுது. சரிங்களா? ஸோ தேவோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னன்னா தெம். சரிங்களா? ஸோ இந்த ப்ளூரல் அப்ளை பண்ணும்போது செல்ஸ், தெம் செல்ஸ் தான் வரணும். ஸோ இங்க தெம் செல்ஃப் அப்படின்றது ராங். தெம் செல்ஃப் அப்படின்றது ராங். பேஸ் நான் ஏன் இவ்வளோ பேசிக்காக டீச் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, இப்போதான் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இப்படி நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்க. சரிங்களா? இன்டர்மீடியேட்டும் இருப்பீங்க, ப்ளோவும் இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக தான். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். சரிங்களா? ஸோ சம் பீப்புள் கேன் ஃபீல், உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஆல்ரெடி படித்த ஆஸ்பிரன்ஸ். சரிங்களா? ஓகே. So some people can feel good about themselves only if they can look down on everyone else. சரிங்களா? ஸோ இந்த பார்ட்ல தான் வந்துட்டு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Every country needs a government to make decisions and getting things done. எல்லா கண்ட்ரியும் என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் வந்து டெசிஷன் எடுத்து அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எவ்ரி கண்ட்ரி பாருங்க, இட்ஸ் அ நவுன். இன் எவ்ரி இஸ் வாட்? adjective. சரிங்களா? எவ்ரி, ஈச், இங்கெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஈச், எவ்ரி, ஈதர், நீதர். ஸோ இந்த 4 வேர்ட்ஸையுமே நம்ம வந்து சிங்குலராக தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்க எவ்ரி கண்ட்ரி நீட்ஸ் சிங்குலர் வேர்ட். ஸோ இப்போ இந்த பார்ட்ல எந்த எரருமே இல்லை. சரிங்களா? நீட்ஸ் அ கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்றாங்க? டூக்கு அப்புறம் என்ன வரணும்? V1 டு மேக். கரெக்டாக தான் இருக்கு. டு மேக் என்ன மேக் பண்ணணும்? டு மேக் டெசிஷன்ஸ். இந்த பார்ட்டும் கரெக்டாக தான் இருக்கு. சரிங்களா? அண்ட் கெட்டிங் திங்ஸ் டன். இங்க பாருங்க, இந்த ஈச், இந்த எவ்ரி வேர்ட் இருக்கு பாருங்க. இந்த எவ்ரி யூஸ் பண்ணும்போது எப்பவுமே நம்ம இந்த சிங்குலர் நவுன்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த பி பார்ட் வரைக்கும் எந்த எரரும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் கெட்டிங் திங்ஸ் டன். அண்ட் கெட்டிங், இந்த கெட்டிங் பாருங்க, இங்க அண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அண்ட், ஆர், பட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி அண்ட் என்ன, ரெண்டு கான்செப்ட் வந்து கனெக்ட் பண்ணும். ஆரும் ரெண்டு கான்செப்டை கனெக்ட் பண்ணும், பட்டும் ரெண்டு கான்செப்டை கனெக்ட் பண்ணும். ஸோ இப்படி ரெண்டு கான்செப்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி கான்செப்டை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது ஒரு நவுன் இருக்குன்னா ரெண்டு பக்கமும் நவுன் தான் வரணும். ஒரு வேர்ப் இருக்குன்னா ரெண்டு சைடும் வேர்ப் தான் வரணும். போத் சைட்ஸும் வேர்ப் தான் வரணும். அதே மாதிரி ஆட்ஜெக்டிவ் இருக்கு அப்படின்னா ரெண்டு சைட்ஸும் ஆட்ஜெக்டிவ் தான் வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த அண்டுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க.
அண்டுக்கு முன்னாடி இங்க நவுன் இருக்கு, இங்க வேர்ப் இருக்கு. இங்க வேர்பை தான் கனெக்ட் பண்றாங்க சரிங்களா. சோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க, இங்க வேர்ப் இருக்கு டு. டு அதாவது டு v1 and dash, இங்க v4 சரிங்களா. இங்க ஆல்ரெடி டூ அப்படின்ற ஒரு வேர்டு வந்துருச்சு. டூக்கு அப்புறம் யூஸ்வலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், v1 தான் யூஸ் பண்ணணும். ஸோ டூக்கு அப்புறம் v1 அப்படின்னும் போது இது கரெக்ட். இந்த அண்ட் அப்படி அண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன வரணும் பாருங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கணும், வேர்ப் தான், ரெண்டுமே வேர்ப் தான். வேர்ப்லயும் ஒரே மாதிரி ஃபார்ம், ஒரே ஃபார்ம்ல இருக்க வேர்ப் தான் வரணும். v1னா v1 தான், v2னா v2, v3னா v3, v4னா v4, v5னா v5. இங்க v1, இங்க v5, இங்க v1, இங்க v2, இங்க v4 அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இங்க v1னா இங்கே v1, இங்க v2னா இங்கே v2 சரிங்களா. அதாவது அண்டுக்கு இந்த சைடும் இந்த சைடும். ஸோ இங்க 2 வந்ததுனால இங்க v1 அப்படின்றது கரெக்டா இருக்கும்போது இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இங்கேயும் ஒரு v1 தான் வந்திருக்கணும், v4 வரக்கூடாது சரிங்களா. ஸோ இப்போ இந்த கெட்டிங் அப்படின்றது ராங். இங்க என்ன வந்திருக்கணும், கெட். கெட் இஸ் த ரைட் ஆன்சர். So every country needs a government to make decisions and get things done. சரிங்களா. Okay. Next question பாருங்க. I remember looking around the bus and it was all the naughtiest kids, the ones who were always in detention. சரிங்களா. சோ இது என்ன பார்ட்ல இருக்குன்னு பார்க்கலாமா. I remember v1. I remember looking around the bus. சுத்தி பார்க்கறாங்க சரிங்களா. And it was, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து பஸ் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா it was all the, யார் இருந்தாங்கன்னா எல்லாரும் naughtiest kids இருந்தாங்க. இந்த naughtiest kids என்ன, it's a plural noun. Naughtiest kids வந்து plural noun. The one who were always in detention. The one பாருங்க, the one வந்து it's a pronoun. நம்ம ஒரு பர்சனை நம்ம வந்து சொல்லும்போது நம்ம வந்து இந்த ஒன் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஒன் வந்து எதுல வரும் அப்படின்னா சிங்குலர் நவுன் சரிங்களா. இந்த ஒன்ன்றது சிங்குலர் நவுன். அதாவது நவுன்ல சிங்குலர் கவுண்டபிள் நவுன், சிங்குலர் நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த ஒன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒன்ஸ், இந்த ஒன்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்றது, ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். அதாவது ரிப்பீட்டேஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்காக, ரிப்பீட் ஆகுதுல, திரும்ப ரிப்பீட் ஆகுதுல, அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சோ அதுக்கு பதிலா நம்ம இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப புரியும், ஈஸியா இருக்கும் பாருங்க. I have red apples. I have red apples and green apples. என்கிட்ட ரெட் ஆப்பிள்ஸும் green apples இருக்கு. Which ones do you want? என்கிட்ட ரெட் ஆப்பிளும் கிரீன் ஆப்பிளும் இருக்கு. உங்களுக்கு எந்த ஆப்பிள்ஸ் வேணும்? ரெட் ஆப்பிள் வேணுமா, கிரீன் ஆப்பிள்ஸ் வேணுமா? திரும்ப அகன் நம்ம அந்த ஆப்பிள்ஸை வந்து மென்ஷன் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், இந்த ஒன்ஸ் யூஸ் பண்றோம். இந்த ஒன்ஸ் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ல இருக்கிற இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸையும் நம்ம வந்து மென்ஷன் பண்றதுனால, மோர் தென் ஒன் இருக்கிறதுனால நம்ம இந்த ஒன்ஸ் யூஸ் பண்றோம் சரிங்களா. அதே கான்செப்ட் தான் இங்க நாட்டியஸ்ட் கிட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ல இருக்கிறாங்க. இந்த அகன் அவங்கள வந்து மீன் பண்ணும்போது அந்த ரெபிடேஷன் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ஒன்ஸ் யூஸ் பண்றோம். இங்க ஒன் அப்படின்றது சிங்குலர் நவுன். ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்னா ஒன்ஸ், ONES is the right answer.
ONES is the right answer. சரிங்களா? So I remember looking round the bus and it was all the naughtiest kids, the ones who were always in detention. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நிறையவே இருந்திருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் வரும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் டெஃபினட்டாக வந்து நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட், ஏன்னா இப்போ நமக்கு நெகட்டிவ் மார்க் கொண்டு வந்துட்டாங்க. செக்ஷனல் டெஸ்ட் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. 25 கொஷின்ஸ் வந்து 15 மினிட்ஸில் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தயாராகணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 to 3 டெஸ்ட்டாவது இங்கிலீஷில் போட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது SSN பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கு. உங்களுக்கு ஆஃபர் எது வேணும்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நிறைய டாபிக்ஸும் நான் கொண்டு வரேன். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்றது மட்டும் இந்த கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் இட் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.